1998ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. ஐக்கிய முன்னணின்னு பாஜகவை எதிர்த்து ஒரு கூட்டணியாக இப்போது இந்தியா கூட்டணி போட்டியிட்ட மாதிரி ஐக்கிய முன்னணின்னு மாநில கட்சிகளும் இடதுசாரிகளும் சேர்ந்து ஐக்கிய முன்னணின்னு ஒரு இடத்துல ஒரு கூட்டணியில போட்டியிட்டாங்க. அந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளரே இவர் தான், சந்திரபாபு நாயுடு தான். அந்த கூட்டணியை அம்போன்னு விட்டுட்டு பெரும்பான்மை தேவைப்படும் வாஜ்பாய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு தெலுங்கு தேசம் மட்டும் அங்கிருந்து அப்படியே கலண்டு போய் ஆதரவு கொடுத்தார்கள். அது கடந்த காலத்துல அவருடைய நிலைப்பாட்டை பார்க்கும்போது ஒரு உதாரணம் இருக்கு, ஒரு முன் உதாரணம் இருக்கு. அதனால அவர் மாறவே மாட்டார்னு உறுதி சொல்ல முடியாது. நிதிஷ்குமார் 2 முறை இங்க வந்துட்டு போயிட்டாரு. பிஜேபி கூட்டணியில இருந்தவர் முதல்ல ஒரு முறை 2015 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வந்தாரு. லாலுவோட சேர்ந்து வெற்றி பெற்றார், முதலமைச்சர் ஆனார். இதுல எல்லாத்துலயும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, லாலுக்கு தான் அதிகமான சீட் கிடைச்சிருந்தது அப்பவும். ஆனா நிதிஷ்குமாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் இங்க டிச் பண்ணிட்டு பிஜேபி பக்கம் போனாரு நிதிஷ்குமார். 2015 பிறகு 2020 தேர்தலில் பாஜகவுக்கு தான் அதிக இடங்கள் கிடைச்சது. ஆனாலும் நிதிஷ்குமாரை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கிருந்து பாஜகவை டிச் பண்ணிட்டு திரும்ப தேஜஸ்வி யாதவோட வந்தாரு. அப்பவும் தேஜஸ்விக்கு தான் அதிக இடங்கள் இருந்தது. ஆனா நிதிஷ்குமாரை சிஎம் ஆக ஏற்றுக்கொண்டார்கள். திரும்ப போகும்போதும் அதே தான், அங்க பிஜேபிக்கு பெரும்பான்மை இடங்கள் இருந்தாலும் இவரை ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சூழல்ல நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் ஒரே பிளைட் போர்ட் பண்ணி டெல்லிக்கு போறாங்கன்ற தகவல் வெளியாகி, அப்ப சாயங்காலமும் நீங்களும் நானும் பேசணுமா? கண்டிப்பா சார். தேஜஸ்வி யாதவ் ஒரே பிளைட்ல போறாங்க. இவர் என்டிஏவோட மீட்டிங் அட்டன் பண்ண போறாராம். தேஜஸ்வி யாதவ் இந்தியா கூட்டணியோட மீட்டிங் அட்டன் பண்ண போறாராம். ஒரே பிளைட்ல போறாங்க. ஒரு பிளைட் தான் இருக்கு போல டெல்லிக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்கிள், மாமா அல்லது பெரியப்பா அப்படின்னு ரொம்ப பாசத்தோடு கூப்பிடக்கூடிய நபர் பெரியப்பாவாக இருக்கிறவர். அதனாலதான் பெரியப்பா வந்த உடனே முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துட்டு இவர் துணை முதலமைச்சராக இருந்தாரு. தேஜஸ்வி இப்போதும் கூட அவரை பத்திரமாக டெல்லிக்கு கூட்டு போற பொறுப்பை எடுத்துக்கொண்டுதான் அந்த பிளைட்ல 2 பேரும் போறாங்களான்னு சந்தேகம் வருது. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், 2024 நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு. அண்ட் வருகிற 5 ஆண்டும் இப்படிதான் இருக்குன்றதுதான் நான் கெஸ் பண்ற விஷயமாக இருக்கு. ஸோ நேத்துல இருந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு இருக்காங்க சார் எல்லாரும். நேற்று மதியத்துல இருந்து ரிசல்ட் வந்ததுல இருந்து ஒரு கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுட்டே வருது. யார் வெற்றி பெற்றிருக்கா இந்த எலெக்ஷன்ல, யார் ஜெயிச்சிருக்கா, யார் பிரதமராக வர போறான்ற கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கான விடை இப்போ வரைக்கும் என்னால சொல்லவே முடியல, கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்கேன். அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இதெல்லாம் நான் திரும்ப போய் ஆன்சர் பண்ண எல்லாருக்கும். யார் வெற்றி பெற்றிருக்கா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது யார்? மகிழ்ச்சி அடைய முடியாத வெற்றியை பாஜக பெற்றிருக்கிறது. மகிழ்ச்சி அடையக்கூடிய தோல்வியை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. மகிழ்ச்சியான வெற்றியை மக்கள் பெற்றிருக்கிறார்கள். வெற்றிகரமான தோல்வியா இந்தியா அலையன்ஸுக்கு? வெற்றிகரமான தோல்வி இந்தியா அலையன்ஸுக்கு, தோல்விகரமான வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு, வெற்றிகரமான வெற்றி இந்திய மக்களுக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? லைக் ஜெனரலா உங்களுடைய ஒப்பீனியன் சொல்றீங்க, என்னவா இதை எடுத்துக்கணும்? வெற்றிகரமான வெற்றி இந்திய மக்களுக்கு அப்படின்னா என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த எலெக்ஷனை வச்சு? இந்த 2024 தேர்தலின் போது மக்கள் முன்னால நடந்த முக்கியமான பிரச்சாரம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்கான ஒரு தேர்தல், சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான தேர்தல். கடந்த 5 ஆண்டுகளில் அல்லது கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ஆட்சி புரிந்த மோடி தலைமையிலான அரசு மீதான மக்கள் தீர்ப்பை நாடி வந்திருக்கிறோம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். எல்லா அரசியல் கட்சியும் 2 தரப்பும் அதை முன்வச்சாங்க. அதுல மக்கள் தெளிவாக தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். மோடி தலைமையிலான அரசுக்கு அவர்கள் முழுமையான மதிப்பெண்கள் கொடுக்கல, பெரும்பான்மை கொடுக்கல. அதனால அது தெளிவாக சொல்லிட்டாங்க. அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, அவங்க கிளைம் பண்ற மாதிரி, பாஜக கிளைம் பண்ற மாதிரி, நரேந்திர மோடி அமித்ஷா கிளைம் பண்ற மாதிரி 400 இடங்கள் 370 இடங்கள் என்று 2/3 மெஜாரிட்டி, 2 பங்கு பெரும்பான்மையை அந்த கட்சிக்கு கொடுத்தால் இந்திய அரசமைப்பு சட்டம் பின்னோக்கி மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் முன் வச்சாங்க.
அதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு நாங்க அந்த மாதிரி ஒரு பெரும்பான்மையை கொடுக்கவில்லை என்று இந்திய மக்கள் வந்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதனால அரசமைப்பு சட்டத்தை திருத்த முடியாது. திருத்துவதற்கு எல்லாரையும் சேர்த்துதான் திருத்த முடியும். அடிப்படையை மாற்றுவதற்கு அப்படின்னு முயற்சி செய்தாங்கன்னா அதற்கான முயற்சிகளை கூட எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. மோடியே அனைத்தும் அப்படின்னு நடந்த பிரச்சாரத்துக்கு மக்கள் வந்து மோடிக்கு மட்டும் இல்ல, அந்த கட்சிக்கே கூட பெரும்பான்மையை கொடுக்கவில்லை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். தோல்வி அப்படின்றது இன்னைக்கு பாஜக அடைந்திருக்கக்கூடிய தோல்வின்றது பாஜகவுக்கான தோல்வி இல்ல, மோடின்ற அந்த பிம்பம், மோடின்ற அந்த இமேஜ், மோடின்னு தொடர்ச்சியாக மோடிக்கு கேரண்டி தான். இன்னைக்கு பாஜகவினுடைய தேர்தல் வாக்குறுதி கூட கிடையாது, அது மோடிக்கு கேரண்டியா தான் இருந்துச்சு. அந்த மோடின்ற பிம்பம் அவ்வளவுதான் தகர்க்கப்பட்டுருச்சு, இதற்கு மேல அதுல ஒண்ணும் இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாமா? இந்த தேர்தல்ல தோல்வின்றது மோடிக்கு தான் மிகப்பெரிய தோல்வின்றது. மிகப்பெரிய தோல்விங்கிறது மோடிக்கு தான், மிகப்பெரிய தோல்விங்கிறது பாஜகவுக்கும் தான். அவங்க பாஜகவுக்கு வந்து பாஜகவினுடைய கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தானே மோடி ஆட்சி செய்யறாரு. நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க வந்து பாஜக எம்பிக்கள் தேர்ந்தெடுத்த தலைவராக மோடி இருக்கிறாரு. அதனால மோடியும் பாஜகவும் வேறு வேறுன்னு பார்க்க முடியாது. பெரும்பான்மை கிடைக்கவில்லைங்கிறது பாஜகவுக்கும் கிடைக்கவில்லை, மோடியின் தலைமைக்கும் கிடைக்கவில்லை, ரெண்டும் தான். இதே மாதிரியான ஒரு நிலை வந்து இதற்கு முன்னால 1989 வந்தது. காங்கிரஸ் கட்சி 412 இடங்களோட மக்களை சந்தித்தாங்க. 84 to 89 412 இடங்கள் இருந்தது ராஜீவ்காந்தி தலைமையில இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு. 89 தேர்தலில் அவங்க 192 இடங்களாக சுருங்கி போனார்கள், பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அப்படி பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல அதிமுக மற்ற கட்சிகளோடு இணைந்து அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஆனா அவங்க அதை செய்யல. என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய ஆட்சி மீதான தீர்ப்பு, மக்களுடைய தீர்ப்பு இது, எனக்கு மீண்டும் பெரும்பான்மையை மக்கள் வழங்காத காரணத்தினால் என்னுடைய ஆட்சியை அவர்கள் இந்த முறை நிராகரித்திருக்கிறார்கள் என்று நான் பொருள் கொள்கிறேன். அதனால நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் அமர்கிறோம் அப்படின்னு ராஜீவ்காந்தி சொன்னார். அது ஜனநாயகத்தை அவர் புரிந்து கொண்ட விதம் வந்து முக்கியமானது அப்படின்னு அப்போ எல்லாரும் கருதினார்கள். அது மாதிரி இப்போ பாஜக கருதுகிறதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக நமக்குள்ளே எழுகிறது. இப்ப அந்த கேள்வியை வந்து சுப்பிரமணிய சாமி முன்வைக்கிறார். 240 இடங்கள் பெரும்பான்மை கிடைக்காத வகையில் தான் மக்களுடைய தீர்ப்பு இருந்திருக்கிறது. அதற்கு தார்மீக பொறுப்பேற்று நரேந்திர மோடி ரிசைன் பண்ண வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும், பதவி விலக வேண்டும்ங்கிற கோரிக்கையை சுப்பிரமணிய சாமி முன்வைக்கிறார். பதவி நீக்கம் செய்யும் கட்சி வந்து நீக்கம் செய்யும் அளவுக்கு காத்திருக்காமல் சுயமரியாதை உள்ளவர்கள் ராஜினாமா செய்து விடுவார்கள்னு வேற அடிஷனலா போடுறாரு. அது அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அது காட்டுது. அல்லது தனி மனிதராக கடந்த காலத்திலையும் கூட நரேந்திர மோடிக்கு எதிராக சுப்பிரமணிய சாமி பேசிக்கிட்டு இருந்ததை அது எதிரொலிக்குது அப்படின்னும் பார்க்கலாம். ஜனநாயக விழுமியங்களின் அடிப்படையில அதுதான் இயல்பானது ஒரு முடிவாக இருக்கும். ஆனா அந்த விழுமியங்களை இப்போது யாரும் கடைபிடிப்பதில்லை. அறம் என்பதற்கு கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடியவர்களாக பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால நாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நாங்க கடந்த காலத்துல இது போன்ற நிலைமைகள் வரும்போதெல்லாம் ஏதேனும் ஒரு கட்சியை பிடிச்சு மொத்தமாகவோ பாதியாகவோ எங்களுக்கு ஆதரவு கேட்டு பெற்று நாங்கள் ஆட்சிகளை அமைத்திருக்கிறோம். அதே வழியைத்தான் நாங்க இப்பவும் செய்வோம் அப்படின்னு அவங்க ஒரு நடைமுறைக்குள்ள போனாங்கன்னா அது அந்த மாதிரி ஒரு முயற்சியை செய்யலாம். அந்த மாதிரி செய்ய போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நரேந்திர மோடி பிரதமராக இருந்தா கூட சந்திரபாபு நாயுடு துணை பிரதமராக வேண்டும் அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் ஒரு தனிப்பட்ட கருத்து ஒன்றை சொல்லி இருக்கிறாரு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து அல்லன்னு சொல்றாரு. இன்னும் ஓரிரு நாட்களுக்கு எல்லா கட்சிகள்லயும் இருக்கக்கூடிய தனி மனிதர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் வந்து குவியும் போல தெரியுது. ஆக அந்த தனிப்பட்ட கருத்து சொல்றவங்களை பற்றி எல்லாம் நீங்களும் நானும் அடிக்கடி பேச வேண்டியதும் இருக்குமோ என்னவோ தெரியல. இது வந்து ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தானே. இன்னைக்கு எல்லா கட்சிக்கும் ஒரு ரோல் இருக்கு இந்திய ஜனநாயகத்துல. சிறிய கட்சிகள் கூட இங்க ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஒரு எம்பியுமே இங்க ஒரு வேல்யூபிளான அசட் தான். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சி அவர்கள் வந்து ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில அரசாங்கத்தை நடத்துவது, அவங்க இஷ்டத்துக்கு சட்டங்களை கொண்டு வருவது அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த தேர்தல் அமைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? இன்னைக்கு தெலுங்கு தேசம் பார்ட்டி நிதிஷ்குமார் ஒரு பெரிய ரோலை பிளே பண்றாங்க. டிஎம்கே, திரிணாமுல் காங்கிரஸ், இன்னைக்கு ஒரு எம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட இன்னைக்கு தேதியில
ஒரு முக்கியமான ஒரு வேல்யூபிள் அசட்டாக மாற்றப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு தானே ஜனநாயகத்துக்கு? கடந்த முறை இருந்த ஆட்சிகளை விட, கடந்த 10 ஆண்டுகள்ல இருந்த ஆட்சிகளை விட, நாடாளுமன்றத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் அதனுடைய அமைப்பை விட இந்த அமைப்பு வந்து பெரிய அளவுல வேறுபட்டது, ஜனநாயகத்திற்கு பங்களிக்கக்கூடியது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளலாம். அது அந்த வகையில் அது கரெக்ட் தான். ஆனா இது போதுமானதா? இதே கட்சிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் சதவீதத்தின் அடிப்படையில அந்த நாடாளுமன்றத்தின் இடங்கள் இருந்தது என்றால், விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு முறைப்படி இந்த ஜனநாயக நம்முடைய தேர்தல்கள் இருந்தது என்றால், அப்போது இப்படி உருவாகக்கூடிய நாடாளுமன்றம் இன்னும் சிறப்பானதாக, இன்னும் ஜனநாயக ரீதியாக அமைந்ததாக இருக்கும். காங்கிரஸ் கட்சி பெற்ற இதுக்கு இந்த 99க்கு பதிலாக அவர்களுக்கு இன்னும் கூட அதிகமாக இடம் கிடைத்திருக்கலாம். 1/5 100-110 இடங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். வேறு சில கட்சிகளுக்கு இப்ப 1% அதிமுக இருக்குதுன்னா அதுக்கான ஒரு 5 இடங்கள் அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கலாம். இந்த சிஸ்டம் படி இன்னும் அது ரியல் டெமோக்ராட்டிக் எசன்ஸோட அந்த நாடாளுமன்றம் இருக்கும். ஆனா பெரிய கட்சிகள் அதற்கான மாற்றங்களை விரும்புவதில்லை. தேர்தல் ஆணையம் சீர்திருத்தம்னு பேசுது, எக்கச்சக்கமா பேசுது. ஆனா அந்த சீர்திருத்தம் எல்லாம் ரொம்ப மேலோட்டமான சீர்திருத்தங்களாக இருக்கு. அடிப்படையில இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சீர்திருத்தங்களை தேர்தல் ஆணையங்களும் பேசுவதில்லை, பாஜக போன்ற கட்சிகளும் பேசுவதில்லை. காங்கிரஸ் பேசலாம். ராகுல் காந்தி இப்போது இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கண்டிப்பாக அதை பற்றி எல்லாம் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி கட்சிகள், அம்பேத்கரிய இயக்கங்கள் இவங்களெல்லாம் அந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஆனா புயல் அடிக்கும் போது இந்த தென்றல் வந்து இருக்கிற இடம் தெரியாம போயிடுது. சார், இன்னைக்கு பாஜக பெரும்பான்மையை பிடிக்காமல் இருப்பது, இந்த கடந்த 2 தேர்தல் அவங்க பிடிச்சிட்டாங்க, இந்த முறை பிடிக்காமல் இருப்பது எதுல இருந்தெல்லாம் பாஜகவை கட்டுப்படுத்தும்? கடந்த முறை எதுல எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிரதமருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு? இந்த முறை எதுல இருந்தெல்லாம் அவர் கட்டுப்படுத்தப்படுவார்? எதெல்லாம் அவரால் ஃப்ரீ ஹேண்டா பாஜகவால எதெல்லாம் பண்ண முடியாது? கடந்த 10 ஆண்டுகள்ல நேரு வளர்த்த இந்தியா, நேருவின் கோட்பாட்டின் அடிப்படையில் வளர்ந்த இந்தியா, ஓரளவு வலது சாய்வோடு நரேந்திர மோடி, மன்மோகன் சிங் போன்றவர்கள் செயல்பட்டாலும் கூட நேரு காட்டிய மிக்சட் எக்கானமி அப்படிங்கிற திசையில இருந்த இந்தியாவை முழுக்க வலது சாய்வோடு மாற்றி கொண்டிருந்தார்கள். சுதந்திரமான பொருளாதாரம் அப்படிங்கிற பெயர்ல தங்களுக்கு மிகவும் நெருக்கமான பெரு நிறுவனங்களுக்கு இந்தியாவின் வளங்களை அளிப்பதுல நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி மிகப்பெரிய பங்காற்றியது. நீங்க 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு கொடுக்கிற மாதிரி தேசிய உடைமையாக்கப்பட்ட, நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் இல்ல, பிற பல்வேறு வளங்களை வந்து கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான பெயர்களும் சூட்டினாங்க. அந்த மாதிரி விற்பனைன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு செல்லும் போது விற்கல அப்படின்னு சொன்னாங்க. 99 ஆண்டுகள் குத்தகைன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விற்கிறதுக்கும் அதுக்கும் என்ன பெரிய வேறுபாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதுக்கப்புறம் விமான நிலையங்கள் பராமரிப்பு உட்பட துறைமுகங்கள் நிர்வாகம், விமான நிலைய நிர்வாகம் போன்றவற்றையும் தனியாரிடம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அந்த நேருவோட பாதையிலிருந்து மிகவும் வலது பக்கம் நகர்ந்து போயிடுச்சு. இந்த 10 ஆண்டுகள்ல வந்த வளர்ச்சியை அதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியாக கொண்டு போறதுக்கு, இந்து ராஷ்டிரமாக கொண்டு போறதுக்கு, அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு எங்களுக்கு 400 இடங்கள் வேண்டும், 370 இடங்கள் வேண்டும், 2/3 இடங்கள் வேண்டும்னு பாஜக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தது. இந்த மக்கள் தீர்ப்பு வந்து அதற்கான மறுப்பை, நிராகரிப்பை வழங்கி இருக்கிறது. அதனால அவங்களால அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு அந்த மதச்சார்பின்மை கோட்பாடு அல்லது நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அந்த பேசிக் டாக்டரைனை இவர்களால மீற முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. பொருளாதார அளவிலும் சரி, கொள்கை ரீதியாகவும் சரி. அந்த மதச்சார்பின்மை போன்ற சோசியலிச மதச்சார்பின்மை, மதச்சார்பற்ற அப்படிங்கிற 2 சொற்கள் இந்திரா காந்தி காலத்துல எமர்ஜென்சியின் போது கொண்டு வரப்பட்டவை. அது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அதனால அந்த 2 சொற்களையும் அம்பேத்கர் கொண்டு வரல, இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. அதனால அதை திரும்ப எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு கேம்பெயினையும் கடந்த காலங்கள்ல நடத்தினாங்க. அதையெல்லாம் இப்ப எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்.
அதுலதான் ஜனநாயகத்தின் மீது அக்கறையுள்ள பலர் வந்து நிம்மதி அடைகிறார்கள். மகிழ்ச்சி அடைகிறார்களோ இல்லையோ நிம்மதி அடைகிறார்கள். அது இந்த தோல்வியாக இருந்தாலும் இந்த நிம்மதி ஒண்ணு கிடைக்குது இல்ல, அந்த நிம்மதி காரணமாக அது வெற்றியாக மகிழ்கிறார்கள். அந்த நிம்மதி தான் ராகுல் காந்தியோட ஃபேஸ்ல இருந்ததா எடுத்துக்கலாமா? நேத்து பிரஸ் மீட்ல அந்த நிம்மதி தான் ராகுல் காந்தியினுடைய ஃபேஸ், கார்கேயோட ஃபேஸ், மு.க. ஸ்டாலினுடைய ஃபேஸ், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா முகங்களிலும் இருக்கக்கூடிய புன்னகைக்கு அதுதான் காரணம். வெற்றி பெற்றாலும் கூட, பெரும்பான்மை அந்த கூட்டணிக்கு கிடைத்தாலும் கூட, பாஜகவினர் வந்து ஒரு இறுக்கமாக இருப்பதற்கு அதுதான் காரணம். அது தவிர பாஜக சுப்பிரமணிய சாமி போன்றவர்களுடைய குரல் வந்து தனி குரலா இல்ல உள்ளுக்குள்ளே இருந்து வேறு குரல்களும் இதுல எழுமாங்கிறது தெரியாத காரணத்தினால அவங்க அந்த தேர்தலுக்கு முன்னால இருந்த ஸ்டேட்டஸ்கோ அப்படியே கண்டினியூ ஆகுமா, அந்த நிலை இன்னும் தொடருமா, மோடி தலைமையிலேயே ஆட்சி நிர்வாகம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் பலருக்குள்ள எழுந்திருக்குது. இல்ல, அதுதான் பிக்கெஸ்ட் கொஸ்டினாக இப்ப எழுந்திருக்கு. மோடி அமித்ஷா வீட்டுக்கு போறாங்களான்ற கேள்விதான் இன்னைக்கு முக்கியமான கேள்வி. ஏன்னா நேற்றைய தினம் அவருடைய முகத்தை பார்க்கவே முடியல, அவ்வளவு சோகமா இருந்தாரு. வெற்றி பெற்றுட்டு அவரால் பேசவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. ரொம்ப பரிதாபமான நிலையில பிரதமர் உட்கார்ந்து நம்மளால பார்க்க முடிந்தது. ஏற்கனவே அங்க உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு, அவரை விரும்பல பலரும், அவரை போ சொல்றாங்க. அண்ட் RSS கட்டுப்பாட்டின் கீழே பாஜக இல்ல, வயதாயிடுச்சு, இப்படி பல்வேறு காரணிகள் சொல்லப்பட்டுட்டே வந்தது. அதற்கெல்லாம் தன்னுடைய ஒரு பவருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. கிட்டத்தட்ட 2002 இருக்காரு, பவர்லயே இருக்காரு அவரு. அவர் ஆல்மோஸ்ட் இஸ் கோயிங் டு கோ ஹோம் அப்படின்றதுதான் பெரும்பான்மையாக பலரும் பேசக்கூடிய விஷயமாக இருக்கு. நீ சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் அந்த டிமாண்ட்ஸை முன்வைக்கிறாங்கன்ற செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பாஜகவே மீண்டும் ஆட்சியை பிடித்தாலும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராவதற்கான வாய்ப்பு, அந்த 3வது முறை பிரதமராகணும் அப்படின்றதான் அவருடைய லட்சியமாக இருந்தது. நேருவுக்கு அப்புறம் நான் தான் திரும்ப அப்படின்றதுதான் அவருடைய கனவாக இருந்தது. அந்த கனவு பொய்த்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்க மாதிரி தெரியுது. எப்படி பாக்குறீங்க அதை? நேருவின் சாதனையை சமன் செய்து விடுவார் அப்படின்னு பாஜக உறுதியாக நம்பியது. இப்போதும் அவரை வந்து பதவியேற்க செய்தால் அவர் சமன் செய்து விடுவார் தான். ஆனா அதற்கு பாஜகவின் துணை அமைப்புகள் அல்லது பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களாங்கிற கேள்விக்கு இன்னைக்கு மாலையில நடக்கக்கூடிய கூட்டத்துல விட தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம வந்து அதை அந்த அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கியவர் மோடி, அதனால மோடி தலைமையில ஆட்சி அமைப்பார்கள்ங்கிற நம்பிக்கையோட அந்த 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 அளவுல தான் இப்போதைக்கு அந்த மேண்டேட்டை புரிந்து கொள்ள முடியுது. அது சரியா தப்பாங்கிற கேள்விகளை மட்டும்தான் ராஜீவ் காந்தியினுடைய நிலைப்பாட்டோடு ஒப்பிட்டு நான் முன்வைக்கிறேன். மற்றபடி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற நிலையில போகலாம். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில அவரே தொடரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, அவங்க என்ன டிமாண்ட்ஸ் அதை கேட்கறாங்க, அந்த டிமாண்ட்ஸ்ல இந்த கோரிக்கைகள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அதிகாரப்பூர்வமாக தெரியல. இப்ப சந்திரபாபு நாயுடு என்டிஏல தான் இருக்கேன், அங்கதான் ஆதரவுன்ற மாதிரி தற்போது நிலையில இருக்கக்கூடிய பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. நிதிஷ்குமார் இன்னும் சொல்லலன்னு நினைக்கிறேன், அல்லது பேசியிருப்பாங்க. நேத்தே பிரஸ் மீட் கொடுக்கல, நேத்து சட்டமன்றத்துல ஜெயிச்சு நாடாளுமன்ற ஜெயிச்சு காலைல தான் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. சோ எல்லாமே வந்து இங்க ஒரு செகண்டுமே நம்ம அது போக சந்திரபாபு நாயுடு இப்போது டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி கொடுத்த பிரஸ் மீட்டை அப்படியே பின்னாடி டெல்லிக்கு போனதுக்கு பிறகு 24 மணி நேரம் கழித்து அல்லது 48 மணி நேரம் கழித்து அப்படியே மீண்டும் சொல்லுவாராங்கிறதும் சந்தேகத்துக்குரியதுதான். ஏன்னா 1998 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. ஐக்கிய முன்னணின்னு பாஜகவை எதிர்த்து ஒரு கூட்டணியாக இப்போது இந்தியா கூட்டணி போட்டியிட்ட மாதிரி ஐக்கிய முன்னணின்னு மாநில கட்சிகளும் இடதுசாரிகளும் சேர்ந்து ஐக்கிய முன்னணின்னு ஒரு இடத்துல ஒரு கூட்டணியில போட்டியிட்டாங்க. அந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளரே இவர் தான், சந்திரபாபு நாயுடு தான். அந்த கூட்டணியை அம்போன்னு விட்டுட்டு பெரும்பான்மை தேவைப்படும் வாஜ்பாய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு தெலுங்கு தேசம் மட்டும் அங்கிருந்து அப்படியே கலண்டு போய் ஆதரவு கொடுத்தார்கள். அது கடந்த காலத்துல அவருடைய நிலைப்பாட்டை பார்க்கும்போது ஒரு உதாரணம் இருக்கு, ஒரு முன்னுதாரணம் இருக்கு. அதனால அவர் மாறவே மாட்டார்னு உறுதி சொல்ல முடியாது. இப்போ லாலு பிரசாத் யாதவ் இருந்தாரு, ஆர்ஜேடி இருக்கு, அந்த கட்சிகள் எல்லாம் வந்து மாறுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. இதுக்குன்னா ஒரு நிலைப்பாட்டுல அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க, உறுதியா இருக்கிறாங்க. நிதிஷ்குமாருக்கும் அதே மாதிரி தானே. இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு ரீசன்ட் இருந்தே அவ்வளவு வரலாறு இருக்கு. நிதிஷ்குமார், ஆமா, நிதிஷ்குமார் 2 முறை இங்க வந்துட்டு போயிட்டாரு.
பிஜேபி கூட்டணியில இருந்தவர் முதல்ல ஒரு முறை 2015 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வந்தாரு. லாலுவோட சேர்ந்து வெற்றி பெற்றார், முதலமைச்சர் ஆனார். இதுல எல்லாத்துலயும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, லாலுக்கு தான் அதிகமான சீட் கிடைச்சிருந்தது அப்பவும். ஆனா நிதிஷ்குமாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் இங்க டிச் பண்ணிட்டு பிஜேபி பக்கம் போனாரு நிதிஷ்குமார். 2015 பிறகு 2020 தேர்தலில் பாஜகவுக்கு தான் அதிக இடங்கள் கிடைச்சது. ஆனாலும் நிதிஷ்குமாரை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கிருந்து பாஜகவை டிச் பண்ணிட்டு திரும்ப தேஜஸ்வி யாதவோட வந்தாரு. அப்பவும் தேஜஸ்விக்கு தான் அதிக இடங்கள் இருந்தது. ஆனா நிதிஷ்குமாரை சிஎம் ஆக ஏற்றுக்கொண்டார்கள். திரும்ப போகும்போதும் அதே தான். அங்க பிஜேபிக்கு பெரும்பான்மை இடங்கள் இருந்தாலும் இவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி இப்ப பிரைம் மினிஸ்டர்ஷிப்பே ஒருவேளை அவர் ஒருவேளை கேட்டு ஏதேனும் ஒரு அணியில அவருக்கு கொடுத்தாலும் கொடுப்பார்கள். அவருக்கு அப்படி ஒரு கலோக்கியல் டேம்ல சொல்லணும்னா அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கு. அவருடைய விஷன் இல்ல அவருடைய பார்வை மோடிக்கு கேரண்டி, மோடி இஸ் இந்தியா அப்படின்ற அந்த பார்வைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகி இருக்கிறது தானே யதார்த்தம். அவருக்குள்ளேயே மூன்றாவது முறை ஆட்சியை பிடிக்க வேண்டாம், நம்ம 75 வயதுன்னு நாம வைத்திருந்த கண்டிஷன் படி நாமே ஓய்வு பெற்று விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான், கிட்டத்தட்ட துறவர மனநிலையில தான் விவேகானந்தா ராக்குக்கு கன்னியாகுமரியில அவர் தியானம் இருந்தாரோ அப்படின்னும் யோசிச்சு பார்க்கலாம். அவருக்குள்ளேயே அப்படி ஒரு சிந்தனை இருந்திருக்க கூடும் அப்படின்னு நம்ம இப்ப அன்று அவர் வரும்போது அப்படி தோன்றல, இப்போ அப்படி தோன்றுகிறது. அப்படி கூட வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. எஸ் சார், இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கேள்வி அப்படின்றது, இனி பீப்புளோட மேண்டேட் கொடுத்துட்டாங்க, மக்கள் அவங்களுடைய வாக்கை செலுத்திட்டாங்க. இன்னைக்கு 292 இடங்கள்ல என்டிஏ கூட்டணி இருக்கு, 234 இடங்கள்ல இந்தியா கூட்டணி இருக்கு. இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இதுல ஷிப் மாறுறது, நிதிஷ் சந்திரபாபு நாயுடு இந்தியா அலையன்ஸ் வர்றது, இல்ல இந்தியா அலையன்ஸ் ஆட்சி பிடிக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்தியா அலையன்ஸ்க்கு ஒரு மேண்டேட்டை கொடுத்துட்டாங்க, அவங்க போய் கம்ஃபர்டபுளா எதிர்கட்சியில உட்காரணும், அவ்வளவுதான் பண்ணணும், மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும்ன்ற குரல்லாம் முன்வைக்கப்படுது. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அப்படி அதை நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல அப்படிலாம் கிடையாது, அரசியல்ல என்ன ஆட்சி அமைக்கணும்னா நான் கூப்பிடலாம், எனக்கு தேவையான மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா நான் அதை எதற்கான வேலையில நான் இறங்கி அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அரசியல் தூய்மைவாதம் அப்படின்னு ஒண்ணு அடிப்படையில பார்த்தோம்னா இந்த மேண்டேட்டை அப்படியே ஏற்று மோடி தலைமையிலான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக விழுமியங்கள் அடிப்படையான கேள்விகள் தான். அவருக்கு மேண்டேட் கிடைக்கல முழுமையாக, அதனால அவர் மீண்டும் ஆட்சி அமைப்பது சரியா அப்படிங்கிற கேள்வியை சிலர் முன்வைக்கிறாங்க. இப்ப சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் முன்வைக்கிறாங்க. அது இல்லாம பார்த்தா இப்ப இந்தியா கூட்டணிக்கு 234 இருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி தலைமைக்கு 240 தொகுதிகள் தான் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம். மீதி 52 கூட்டணி கட்சிகள் இருக்கு. அந்த கூட்டணி கட்சிகள் இப்போது தே ஆர் ஃப்ரீ டு டிசைட் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால், அவங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளுக்குள்ள போவதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் பார்க்கலாம். ஏன்னா அந்த அரசியல் தூய்மைவாதம் அப்படிங்கிறத விட்டுட்டு பார்த்தா, ஏன்னா ஒரு நேஷனல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, தேசிய அரசாங்கம் உருவாக்குவது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யலாம். காங்கிரஸ் ஏற்கனவே தேசிய கட்சியாக இருந்தாலும், இந்திய அளவிலான கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கிட்டத்தட்ட இந்த பெடரல் அம்சங்கள் கொண்ட எல்லா விஷயங்களையும் வலியுறுத்தி இருக்குது. அதனால இந்த எல்லா துண்டான கட்சிகளையும் சின்ன சின்ன கட்சிகளையும் ஒருங்கிணைத்து காங்கிரஸ் தலைமையில ஒரு அணியை உருவாக்கி ஆட்சி அமைப்பது ஒன்றும் சிக்கலான விஷயமாக இருக்காது. அதற்கான முதிர்ச்சியை பெற்றவர்களாக கார்கேயும் ராகுலும் இருக்கிறார்கள், பிரியங்காவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இந்த தூய்மைவாதம் பேசக்கூடியவர்கள் அந்த மாதிரி முயற்சிகளுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் ஐக்கிய முன்னணி உருவாகும் போது பிரதமராக பொறுப்பேற்க சொல்லி ஜோதி பாசு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புகழ்பெற்ற மனிதராக, மேற்கு வங்கத்துல தொடர்ந்து 20 ஆண்டுகள் பதவியில இருந்த மனிதராக ஜோதி பாசு இருந்தாரு. ஜோதி பாசுக்கு பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கும். அப்படி ஒரு சூழல்ல காங்கிரஸுக்கு ஆதரவை பெற்றுக்கொண்டு பிரதமராக எப்படி இருக்கிறது, நம்ம கட்சிக்கோ கொள்கைகளை வகுக்கும் அளவுக்கு கூட செல்வாக்கு இல்லாத சூழல்ல
இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது நம்ம பெயரை கெடுத்துக் கொள்வதில் தான் முடியும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள கட்சி அனுமதிக்கல. ஜோதிபாசு ஏற்றுக்கொண்டார், போகலான்னு சொன்னாரு. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொன்னாரு. ஆனா கட்சி தூய்மைவாதம்னு சொல்லல, அது கட்சி இன்னொரு விதமான ஒரு அசஸ்மெண்ட்ல அதை ஏற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மிகப்பெரிய தவறாக பின்னால உணரப்பட்டது. ஏன்னா எப்படி பிரதமர்கள் இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, இந்திய மக்களுக்கு காட்டுவதற்கான வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம் அப்படின்னு ஒரு சிந்தனை பின்னாடி வெளியில வருது. இல்ல இப்ப தூய்மைவாதம், அரசியல் தூய்மைவாதம், நேர்மை, இதெல்லாம் எதிரிகள் என்ன தீர்மானிக்கிறாங்க, இன்னைக்கு பாஜக என்ன பண்ணும், பாஜகன்ற ஒரு எதிரியை டீல் பண்ணும் பொழுது இந்த இடத்துல பீப்புள்ஸ் மேண்டேட் தான் முக்கியம்னு செயல்படணுமா, இல்ல இந்த இடத்துல இதற்கான சரியான வேலை அப்படின்றது ஆட்சியை அமைப்பதுன்ற முடிவு எடுக்கணும்? பீப்புள்ஸ் மேண்டேட்ங்கிறது என்ன? பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை. அந்த ஒற்றை வரியை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிற எல்லாரையும் வச்சு ஒரு பெரும்பான்மை கொண்ட ஒரு ஆட்சியை அமைக்கலாம் அப்படிங்கிறது தியரி. அது ஒரு அணுகுமுறை தானே, அது ஒரு அணுகுமுறை. அந்த அணுகுமுறைக்குள்ள இந்தியா கூட்டணி போகுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அது இன்றைக்கு மாலையில அவங்க என்ன முடிவு செய்யறாங்கிறது தான். நீங்க அந்த தியரிகளின் படியில பார்த்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐக்கிய முன்னணி தந்திரம் அப்படின்னு ஜார்ஜ் டிமிட்ரோவ் அப்படின்னு ஒருவர் எழுதிய புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய செய்திகளின்படி உங்களுடைய முதன்மையான முரண்பாடு யாரிடம் இருக்கிறதோ அவர்களை தனிமைப்படுத்துவதற்காக, அவர்களை வீழ்த்துவதற்காக உங்களோடு முரண்பாடு கொண்ட மீதி சிறு சிறு முரண்பாடுகள் கொண்ட எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு அணியை அமைக்க வேண்டும். அதுதான் பாசிசத்தை வீழ்த்துவதற்கான உண்மையான உத்தி அப்படின்னு அந்த தியரி சொல்லுது. அந்த தியரியின் அடிப்படையில பார்த்தா இப்ப சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அங்க போயிட்டு வந்தாரு, இங்க போயிட்டு வந்தாரு. அவர் நம்பகத்தன்மை கொண்டவரா? அப்படி இல்லாதவர்கள் எல்லாம் வச்சு நீங்க அமைக்கிற ஆட்சி நிலைக்குமா அப்படின்னு எல்லாம் டவுட்டிங் தாமசஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அல்லது தூய்மைவாதம் பேசுபவர்கள் இதையெல்லாம் சந்தர்ப்பவாதம்னு நிராகரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா அமைதியான காலத்தில் நாம பேசுகின்ற விழுமியங்கள் வேறு, போர்க்காலங்களில் நாம் பேசுகின்ற விழுமியங்கள் வேறு என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இந்தியா கூட்டணி ஒருவேளை முடிவு செய்தார்களா என்றால் இன்று மாலையிலிருந்து வேறு விதமான பேச்சுக்கள், கதையாடல்கள் இந்திய அரசியல் காலத்துல உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். காங்கிரசுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கிடைத்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மேண்டேட்டை பயனற்றதாக கைவிட்டு விட கூடாதுங்கிற கவலையும் பலருக்கு இருக்கு. இல்ல மக்கள் தான் சொல்றாங்க, இந்த ஒரு தனி மனித ஒழுக்கம், தூய்மைவாதம்லாம் இருக்கக்கூடிய மக்கள் தான் தயவுசெய்து அவங்களை விட்டுட்டு வாங்கன்ற கருத்தையும் தொடர்ச்சியாக வச்சிட்டு இருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சூழல்ல நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் ஒரே பிளைட் போர்ட் பண்ணி டெல்லிக்கு போறாங்கன்ற தகவல் வெளியாகுது. அப்ப சாயங்காலமும் நீங்களும் நானும் பேசணுமா? கண்டிப்பா சார். தேஜஸ்வி யாதவ் அவர் ஒரே பிளைட்ல போறாங்க. இவர் என்டிஏவோட மீட்டிங் அட்டன் பண்ண போறாராம். தேஜஸ்வி யாதவ் இந்தியா கூட்டணியோட மீட்டிங் அட்டன் பண்ண போறாராம். ஒரே பிளைட்ல போறா. ஒரு பிளைட் தான் இருக்கு போல டெல்லிக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்கிள், மாமா அல்லது பெரியப்பா அப்படின்னு ரொம்ப பாசத்தோடு கூப்பிடக்கூடிய நபர் பெரியப்பாவாக இருக்கிறவர். அதனாலதான் பெரியப்பா வந்த உடனே முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துட்டு இவர் துணை முதலமைச்சராக இருந்தாரு. தேஜஸ்வி இப்போதும் கூட அவரை பத்திரமாக டெல்லிக்கு கூட்டு போற பொறுப்பை எடுத்துக்கொண்டுதான் அந்த பிளைட்ல 2 பேரும் போறாங்களான்னு சந்தேகம் வருது. 2 பேரும் தனித்தனியா அவங்களுடைய கூட்டணி கட்சியை பார்க்க போறாங்க. என்ன நடக்க எஸ் சார். இந்த கலையபுரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல அண்ணாமலை தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஒரு ஸ்டார் வேட்பாளர் தமிழ்நாட்டுல. பாஜக வளர்ந்துருச்சு, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வளர்ந்துருச்சு. 25% இடத்தை பிடிக்க போகுது, அப்படி இப்படின்னு நிறைய பில்டப்லாம் நம்ம பார்த்தோம். இறுதியாக ஸ்வீப் பண்ணிருச்சு தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி. 20 ஆண்டுகள் கழித்து ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப். இதுல பாஜக, அதிமுக எல்லாமே தடம் தெரியாம போயிருக்கு. எப்படி பாக்குறீங்க சார் இறுதியாக? இதுல முக்கியமான விஷயம், அதாவது அரசியல் ரீதியாக வெளிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறாங்க. நேற்று முழுக்க எல்லா தொலைக்காட்சிகள்லயும் எல்லா யூடியூப்லயும் எல்லாரும் பேசியிருக்கிறோம். முக்கியமான விஷயம் அவங்களுடைய பிரச்சார உத்தி எப்படி இருக்குங்கிறத தமிழ்நாடு புரிந்து கொள்வதற்கான மிக மிக முக்கியமான கட்டம் இது அப்படின்னு பாக்குறேன்.
அவங்க இப்படி எந்த அடித்தளமும் இல்லாமல், எந்த அடிப்படையும் இல்லாமல் மிகப்பெரிய இலக்குகளை எளிதாக சாதிக்கக்கூடிய சாதனைகள் போல மக்களிடத்துல பேசி அதற்கு உளவியல் ரீதியாக மக்களை தயார்படுத்துகின்ற வேலையை அவர்கள் செய்வார்கள். அதை எச்சரிக்கையோடு முதல்லையே நம்ம மனசுக்குள்ள அது போக விடாம தடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற உணர்வு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்திருக்கும். 25 இடங்களோடு பாஜக இருக்கும் தேர்தல் முடியும் போது பாருங்க அப்படின்னு சொன்ன வீடியோக்கள் இப்போ இருக்கு, சுத்துது. அந்த வெஸ்டர்ன் தமிழ்நாடு, கொங்கு பெல்ட் முழுக்க எல்லா தொகுதிகளையும் திராவிட கட்சிகளே இருக்காது அப்படின்னு பேசிய வீடியோ சுத்துது. அது எல்லாம் நடந்து விடுமோங்கிற நற்பாசையை சிலரிடம் விதைப்பது, அது தொடர்பாக அவர்களுடைய கற்பனையை வளர்ப்பது, அதை தங்களுடைய ஆதரவாக மேனுஃபேக்சர் செய்வது, இந்த மேனுஃபேக்சர்டு சப்போர்ட் சிஸ்டம், அதற்கான முயற்சியாகத்தான் இந்த பிரச்சாரங்கள் இருக்கின்றன. அதுதான் 400 இடங்கள் அப்படின்னு சொல்றது. ஆனா எளிய மக்கள் அந்த கனவுகளை தகர்த்து விடுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து மக்கள் கற்றுக்கொள்ளும் பாடமே இறுதியாக தீர்ப்பளிக்க உதவுகிறது அப்படிங்கிறத இதுல பார்க்க முடியுது. அதனால இங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிசைன் எப்படி இருக்குங்கிறத தமிழ்நாடு புரிந்து கொள்வதற்கான இன்னொரு வாய்ப்பு இது. ஏற்கனவே அவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சுக்கிட்டே இருக்கு. 2014 நிராகரித்தது, மோடியின் தலைமை நிராகரித்தது. 2 இடங்கள் அந்த கூட்டணி வெற்றி பெற்றார்கள்ங்கிறது உண்மைதான். அதற்கு அடுத்த தேர்தலில் அப்போதும் ஒரே ஒரு இடம் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். இப்போ 2 ஒன்றாகி 1 0 இருக்கிறது. இந்த சரிவை என்ன பழமொழியாக சொல்லுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம அதை ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு சரிவு தான். 2014, 2019, 2024 3 நாடாளுமன்ற தேர்தலையும் மக்களவை தேர்தல்கள்லையும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட். தொடர்ச்சியா பேசுவோம் சார். நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு, டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியா உரையாடுவோம் சார். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி தேவா. அரண்சை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். தேங்க்யூ சார்.